வென்றிடுவோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். உண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 100 நாள் வேலை திட்டத்திற்கான தமிழ்நாட்டிற்குரிய நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 2 இடங்களில் 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் என்ன? விரிவான தகவல். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் 100 நாள் வேலை திட்ட ஊதியம் கோரி காலம் காண்பாய் உடன்பிறப்பு என்ற ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை பொறுத்தவரை நம் உயிரினம் கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புக்கு இந்த கடிதத்தை உங்களில் இருக்கக்கூடிய ஒருவன் எழுதுகிறேன் என்பதை தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையுடன் நம்மிற்கும் வழங்கிய ஆட்சியை அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய சாதனை திட்டங்களும் நாம் நடத்தி கொண்டிருந்தாலும் நாளொரு போராட்டத்தை முன்னெடுத்தே நமது உரிமைகளை பெறக்கூடிய வகையில் தான் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை ஒவ்வொரு துறையிலும் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்றும் அந்த மடலில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒன்றிய அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலும் தமிழ்நாடு என்ற பெயர் கூட இல்லை, தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் இல்லை, தமிழ்நாட்டுக்கான போதுமான நிதியும் ஒதுக்கவில்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார். இதனை கண்டித்துதான் திமுக சார்பாக கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டமும் ஆவடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நானும் உங்களுடைய ஒருவாக பங்கேற்று உரையாற்றினேன் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது மட்டுமல்லாது மொழிக் கொள்கை உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகள் சார்ந்து தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல மாநில உரிமைகளை பறிக்கும் ஜனநாயக விரோத போக்கை கண்டிக்கக்கூடிய விதமாக மார்ச் 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கண்டன பொதுக்கூட்டங்களும் நடைபெற்றன. மேலும் மக்கள் தொகை அடிப்படையில் மறு சீரமைக்கப்பட்டால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக நிறைவேற்றி நமக்கு இதுபோன்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் 54 கட்சிகள் பங்கேற்று அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் நடத்தியதுடன் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான ஒரு மாநிலங்களை ஒருங்கிணைத்த ஒரு கூட்டத்தையும் சென்னையில் நடத்தியிருந்தோம். அதிலும் கூட ஒருமித்த உணர்வுடன் ஜனநாயக குரலை ஓங்கி ஒலிக்க செய்தோம். இருமொழிக் கொள்கையை பாதுகாத்திட சட்டமன்றத்தில் சிறப்பு கவன தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு இடமில்லை என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறது திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறுதான் ஒவ்வொன்றுக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களின் நியாயமான உரிமைக்காகவும் மாநிலத்திலிருந்து வசூலிக்கப்பட்ட வரியிலிருந்து உரிய பங்கை கிடைப்பதற்காகவும் ஒன்றிய பாஜக அரசிடம் ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடத்த வேண்டிய நிலை இருப்பதாகவும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றும் ஏழை எளிய தொழிலாளர்களின் வாழ்வு பாஜக ஆட்சியில் அவமானதாக உள்ளது என்றையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்காமல் இருப்பதை சுட்டிக்காட்டி ஜனவரி 14ஆம் தேதி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதையும் அதே போல ஜனவரி 27ஆம் தேதி டெல்லியில் ஒன்றிய அரசு நிதியமைச்சரை நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சந்தித்து பேசியதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒன்றிய ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதை தொடர்பாக மனு அளிக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சரிடமும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இருந்தும் இன்னும் அதற்கான அந்த நிதி என்பது தரப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடர்ந்து இது வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களில் ஒருவனான என் தலைமையில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்திலும் கூட 4034 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறாக உத்தரப்பிரதேசோட தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்று திசைசிருப்பும் பதில்களைத்தான் பாஜக அரசு என்பது வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் வருகிற மார்ச் 21ஆம் தேதி இவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மாநிலங்களின் பரப்பளவையும் மக்கள் தொகையும் காரணம் காட்டி திறமையான திட்டங்களை செயல்படுத்தும் மாநிலங்கள் உரிமைகளை நசுக்கக்கூடியதையும் மக்களை வஞ்சிக்கும் போக்கை கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு மக்களவையிலும் மாநிலங்களையும் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு உரிமைக்கான குரல் எழுப்பியும் கூட எந்த விதமான திட்டத்தையும் செயல்படுத்த விடவில்லை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க கோரி மார்ச் 29ஆம் நாள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இவையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் இந்த மடலை எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 2 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இது மாநில உரிமைக்கான போராட்டம் மட்டுமல்ல, நாள்தோறும் உழைத்து நாட்டை முன்னேற்றிவிடக்கூடிய கிராம ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்துக்கான போராட்டம். எனவே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடங்களில் பாதிக்கப்பட்ட கிராம ஏழை ஆண் பெண் மக்களை தொழிலாளர்களையும் பங்கேற்க செய்திட வேண்டும் என்றும் அவர்கள் உரிமைகளை முழுமையாக உடன்பிறப்புகள் கலங்கானம் என்றும் இந்த கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவேதான் வியர்வை காய்வதற்கு முன்பாக உழைப்பிற்கான ஊதியத்தை வழங்குவதுதான் நியாயமான செயலாகும் என்றும் உழைத்தவர்கள் ஓடாய் தேய்கிற வரை அவர்களின் உழைப்பை உறிஞ்சிவிட்டு ஊதியத்தை பாஜக அரசு தர மறுக்கிறது. அதன் உழைப்பு சுரண்டலையும் உரிமையை பறிப்பையும் உறக்க முளைக்கிடுவோம், உரிமையை வென்றிடுவோம் என முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கடிதம் எழுதியிருப்பதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அன்புச்செல்வன்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.